உங்களுக்கும் குறைவாக தூங்குவது காரணமாக பார்கின்சன் போன்ற நோய்கள் ஏற்படலாம் என்று தோன்றுகிறதா? தூக்கம் முழுமையாக கிடைக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் பார்கின்சன் போன்ற பிரச்சனைகள் வருமா அல்லது வராது என சந்தேகம் இருக்கிறதா? வணக்கம், நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகும் விஷயம் என்னவென்றால், குறைவாக தூங்குவதால் அல்லது தூக்கம் முழுமையாக கிடைக்காததால் பார்கின்சன் ஏற்படுமா இல்லையா என்பது பற்றி. ஆம், ஏற்படலாம். பார்கின்சன் என்பது ஒரு மூளை குறைபாடு, அதாவது இது ஒரு நீண்டகால நரம்பியல் குறைபாடு. நம்முடைய மூளையில் உள்ள செல்கள் மெதுவாக சேதமடைய ஆரம்பிக்கும் போது டோபமின் என்ற ரசாயனத்தின் அளவு குறைய ஆரம்பிக்கிறது. டோபமின் என்பது நம் உடல் மற்றும் உடலின் இயக்கங்களை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கியமான ரசாயனம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது, அது உங்களுக்கும் தோன்றும், மேலும் பல நோயாளிகளுக்கும் தோன்றும். அதாவது, நாம் நல்ல தூக்கம் எடுக்கவில்லை என்றால், நம் தூக்கம் பாதிக்கப்பட்டால் நமக்கு பார்கின்சன் ஏற்படுமா? இதற்கான பதில் இதுதான். குறைவான தூக்கம் எடுத்தால் நேரடியாக பார்கின்சன் ஏற்படாது. இப்போது நீங்கள் குறைவாக தூங்கினால் அதன் பக்க விளைவுகள் உங்கள் உடலில் எப்படி தெரியும்? நீங்கள் குறைவாக தூங்கும் போது மூளையின் செல்களில் என்ன நடக்கிறது என்றால், அதில் நச்சுகள் சேரத் தொடங்குகின்றன. இதனால் டோபமின் நியூரான்கள் மெதுவாக சேதமடைய ஆரம்பிக்கின்றன. அப்போது பார்கின்சன் போன்ற அறிகுறிகள் நமக்கு தெரிய தொடங்கும். சில சமயங்களில் பார்கின்சன் அறிகுறிகள் ஆரம்பத்திலேயே கண்டறியப்படலாம். உதாரணமாக, நீங்கள் குறைவாக தூங்குகிறீர்கள், தூங்கவே இல்லாமல் அதிகமான மன அழுத்தம் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தூக்கம் வரவே இல்லை என்றால் என்ன நடக்கும்? அந்த டோபமின் செல்கள் மெதுவாக குறையத் தொடங்கும். பிறகு உங்களுக்கு சில அடுத்த அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகள் தெரிகின்றன. உதாரணமாக, தூங்கும்போது நீங்கள் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தூங்கும்போது உங்கள் கைகள் கால்கள் அசைவதாக, இன்சோம்னியா வந்தது போல நடக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் எதிர்காலத்தில் நீங்கள் பார்கின்சன் நோயாளியாக மாற வாய்ப்பு உள்ளது என்று நாம் சொல்லலாம், நீங்கள் சரியாக தூங்கவில்லை என்றால். ஆனால் நேரடியாக பார்க்கும்போது தூக்க குறைவு இருந்தால் உடனடியாக டோபமின் குறைவு ஏற்படுமா என்றால் அவ்வாறு இல்லை. ஆனால் நீங்கள் மிக அதிகமான மன அழுத்தம் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து தேவையான தூக்கத்தை பெறாமல் குறைந்தபட்சம் 6 முதல் 7 மணி நேரம் தூங்காமல் இருந்தால், உங்கள் வயது அதிகரிக்க தொடங்கும் போது உங்கள் டோபமின் செல்கள் மெதுவாக குறையத் தொடங்கும். மேலும் தூக்க குறைவு காரணமாக நீங்கள் போதுமான தூக்கத்தை பெறவில்லை என்றால் அதன் விளைவாக மூளையில் உள்ள செல்களில் நச்சுகள், டாக்சின்கள் சேரத் தொடங்கும். மேலும் டோபமின் நியூரான்கள் மெதுவாக சேதமடைய தொடங்கும். இங்கு டோபமின் என்ன வேலை செய்கிறது என்றால், மூளை மற்றும் தசைகள், உடலின் மற்ற இயக்கங்களை ஒருங்கிணைக்கும் பணியை இது செய்கிறது. டோபமின் குறைந்துவிட்டால் என்ன நடக்கும் என்றால், உங்கள் மூளை மற்றும் தசைகளின் ஒருங்கிணைப்பு சரியாக இருக்காது. இதனால் உங்களுக்கு நடக்கும்போது சிரமம் ஏற்படும். உங்கள் நடை மெதுவாகிவிடும், கைகளில் நடுக்கம் அதிகரிக்கிறது, தூக்கமும் பாதிக்கப்படுகிறது. இதற்கு கூடுதலாக மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளும் காணப்படலாம். ஆனால் நீங்கள் போதுமான தூக்கத்தை பெறவில்லை என்றால் இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுக்கு நேரடியாக பார்கின்சன்ஸ் நோய் வராது, ஆனால் இது உங்கள் எதிர்காலத்திற்கு ஆபத்தை அதிகரிக்கலாம். எனவே கவனமாக இருங்கள். மன அழுத்தத்தை குறைக்கவும் முழுமையாக தூங்குங்கள். குறைந்தது இரவில் தூங்குவதற்கு முன் கைபேசியை பயன்படுத்த வேண்டாம். ஏனெனில் பலருக்கும் கைபேசியை ஸ்க்ரோல் செய்வது ஒரு பழக்கமாகிவிட்டது. நீங்க எவ்வளவு அதிகமாக கைபேசியை பயன்படுத்துகிறீங்களோ உங்க தூக்கம் அவ்வளவு பாதிக்கும். உதாரணமாக, இரவு 10 மணிக்கு தூக்கம் வரும்போது நீங்க கைபேசி அல்லது டிவி பார்த்தா அந்த நேரத்துல வந்த தூக்கம் அப்படியே கலைந்துவிடும். அதனால பிறகு உங்களுக்கு தூக்கமே வராது. தூக்கமின்மையின் காரணமாக எதிர்காலத்தில் உங்களுக்கு பார்கின்சன்ஸ் நோய் வரக்கூடும். உங்கள் உணவு முறையை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். மன அழுத்தத்தை குறையுங்கள். மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் விஷயத்தால் மன அழுத்தம் ஏற்பட்டு அதனால் தூக்கம் வரவில்லை என்று நினைத்தால் பிராணாயாமம் செய்யவும். இதனால் என்ன ஆகும் என்றால், உங்கள் மன அழுத்த நிலை கொஞ்சம் குறையும். நன்றா தூக்கம் வரும். மேலும் டோபமின் செல்கள் அழிக்கப்பட மாட்டாது. மூளையின் செல்களில் நச்சு உருவாகாது. அதனால் நீங்கள் எதிர்காலத்தில் பார்கின்சன்ஸ் நோயாளியாக மாற மாட்டீர்கள். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.